சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து ஷாப்பிங் வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனாவோட தங்கச்சி சீதா பூ வியாபாரத்துக்காக அந்த சைக்கிளில் ஒவ்வொரு ஏரியாவாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ சுதாவை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போது சுதா வந்து கார் டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த சைக்கிளை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டுப்பா அப்படிங்கிறாங்க. அந்த போய் நிப்பாட்டுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா இறங்கி வராங்க. உடனே ஸ்ருதி அம்மாவை பார்த்தோன்னா, அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாரடி அம்மா? என்னை அம்மான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு என் மகளுக்கு வந்து சக்களத்தியாக வரலாம்னு நினைக்கியோ அப்படிங்கிறாங்க. என்னது பேசுகிறீங்க அப்படிங்க. என்னது பேசுகிறேன்னா? என் மருமகன் வந்து பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான். அவனுக்கு சைடாக இருந்துக்கிட்டே நம்ம வந்து அந்த பணத்தை பூரா அடிச்சிடலாம்னு நினச்சி தானே நீ வந்து ரவிட்ட இப்படிலாம் பழகுற வைக்கிற. அந்த உங்கள் பாட்டி பிறந்தநாளுக்கு கூட நீ வந்து அப்படி தான் நடந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தாண்டி பேசுகிறேன், உனக்கு பேச வேண்டியது தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் போகிறவங்களாம் சீதா என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சீதாவால் ஒன்றும் பேச முடியாமல் இருக்காங்க. எப்படி பேசுவா? என் மருமகனை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. என் மருமகன் கரெக்ட் பண்ணால் என் மருமகன் சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவாரு. சுருதி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கா. அவள் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தையும் வந்து அவர் மூலமாக வாங்கிடலாம் வச்சிடலான்னு ஆசைப்பட்டு தான் அவள் செஞ்சுருக்கா. அது போக எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா வந்து நகை எடுக்க நினச்சா. ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எடுக்கல வைக்கலன்னு சொல்லி சமாளிச்சிட்டான். ஆனால் அவள் தங்கச்சி வச்சு ஒட்டுமொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு பார்க்குறா வைக்கிறா அப்படி இப்படிங்கிறாங்க. நம்ம சீதா சொல்கிறாங்க, என்ன வேணாலும் பேசுங்க, அது போய் எங்கள் அக்காலையோ எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசுனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி செய்வே அப்படிங்கிறாங்க. என்னடி செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி செவுட்டில் வாங்குதாங்க. உடனே எல்லோரும் விடுமா அப்படிங்கிறாங்க. என் மேலேயே கை நீட்ட என்ன செய்தேன் பாரு அப்படிங்க. உன்னால் முடிஞ்சது செய்டி. நானும் பெரியவங்க அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்காவை குறைச்சி பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா திருடியா உங்கள் வீட்டில் திருடுறதுக்காக வந்தா? நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்கன்னா அவள் இதுக்கு வர போகிறா? நான் கூப்பிட்டேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டு பையனுக்கு தானே நீங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்போ அவன் வரத்தானே செய்வா? என்ன பேசுகிறீங்க? ரவியை நீ என்னச்சி பேசுகிறீங்க? ரவியும் நானும் வந்து ஃப்ரெண்டு, அது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. என்ன உங்கள் மொபைல் கல்யாணத்துக்கே வந்து நான் தான் வந்து பூ வாங்கிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து கோயிலில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் வந்து அதுக்கு பொறுப்பேற்றது எங்கள் அக்கா மாட்டி விட்டாங்க. ஆனால் நடந்தது என்னென்னு உங்கள் மகட்ட கேளுங்க. ஸ்ருதிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, நான் வந்து ரவிகிட்ட தப்பாக பழகிறேன்னா, அவங்க வந்து இப்படி சபையில் பேசுகிறாங்க, அதனால் கோவத்தில் வந்து நான் கை நீட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. கை நீட்டியா? சரியாக போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் மம்மிகிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. மம்மி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டி உனக்கு தான் அறிவு இல்லை, என்னையை வந்து அவள் ஒன்றும் இல்லாதவன் என்னையை வந்து ரோட்டில் கை நீட்டா அப்படிங்கிறாங்க. நீ என்ன பேசுன? ரவியும் அவனையும் தப்பாக பேசுகிற. ரவியும் அவனும் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு, அவள் என்ன என் கல்யாணமே இருக்காது, அவள் தான் என் கல்யாணத்தை நடத்த வச்சா. இன்றைக்கி வரைக்கும் அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கா. நானும் அவகிட்ட தான் உதவியை கேட்டு என் கல்யாணத்தை முடிச்சோன்னே தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தயவு செய்து நீ சொல்லுதான் கேளு மாமி, நீ வந்து அப்படிலாம் பேசாத வைக்காதா, அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஏன்டி என்னை அவள் கை நீட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. மம்மி அவள் இடத்துல நான் இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பேன், இல்லை நீ இருந்தாலும் இதானே செஞ்சுருப்பேன். தப்பே செய்யாத ஒரு பிள்ளையை வந்து ஒரு பையனோட இணைச்சி பேசினா, அதுவும் வந்து அவங்க குடும்பத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன மம்மி உரிமை இருக்குது? என்னையோ உங்களையோ பேசினா வந்து நான் சும்மா விடுவேனா? அதை மாதிரி தானே அவளுக்கும் வந்து சராசரி மனுஷி தானே இருக்கும்லாம்மா, அதனால் இப்படிலாம் பேசாதங்க வைக்காதங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே உன்கிட்ட சொல்லி ஒரு பிரோஜனம் கிடையாதுடி, இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மம்மி நீ எப்படி செஞ்சாலும் அதுக்கேற்றாப்புல நாங்கள் பார்த்துக்குறோம் மம்மி, இப்படிலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ வந்து எனக்கு ஏதாவது ஒன்றா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எதிர்பார்ட்டி தான் சப்போர்ட் பண்ணுவியோ அப்படிங்கிறாங்க. மம்மி யாராக இருந்தாலும் நியாயமாக இருக்கணுமா மம்மி, நீ வந்து தப்பாக பேசுனது வாங்கிட்டே இருக்கு மம்மி, அது கல்யாணம் முடியாத பொண்ணு, அந்த கல்யாணம் முடியாத பொண்ணை வந்து ஒரு ஆம்பளை இணைச்சி பேசுறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் வந்து அதை பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது கூட நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் பேசுறது தப்பு மம்மி, ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. நீ ஃபோனை வைடி, எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரி வைங்க என்னமோ செய்யுங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நேராக ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. நேராக வாசுதேவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டா வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. சுதா நீ தாழ்ந்து போய் பேசினா அப்படி தான் இருக்கும், அவளாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ எதுக்கு பேசின அப்படிங்கிறாங்க. இல்லைங்க மாப்பிள்ளைகிட்ட நெருங்கி பழகும் போது எப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், அதான் நான் வந்து இப்படி கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது தப்பு இல்லை தான், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க, மாப்பிள்ளை மேலே தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அது எனக்கும் தெரியுதுங்க, இவன் வந்து நெருங்கி பழகும்போது கடுப்பாக இருக்குல்ல, அவள் ரேஞ்சுக்கெலாம் மாப்பிள்ளைகிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் சிரிக்கிறாங்க. அந்த அண்ணாமலை பையனுடைய ரேஞ்சும் தானே, நீ பெருசாக பேசுகிற, உன் மகளை கட்டணுன்னு உனக்கு தெரியுது அப்படி தானே. இப்போ நீ ஒன்று செய்யலாம், அண்ணாமலை குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் ஆயிரும், ஒன்றை வந்து கை நீட்டினவங்களையும் நீ வந்து அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிரும். நான் ஒன்று சொல்லுறது நீ செய்வியா அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்யணும் சொல்லுங்கள், அவள் என்னை கை நீட்டிட்டா, என்னை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டா, கேவலம் என் டிரைவர் முன்னாடி நான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் முகத்தில் எப்படி முழிக்கனே தெரில, காரில் வரும்போது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, இந்த டிரைவர் முன்னாடி இப்படி பண்ணிட்டாடான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ டிரைவர் இல்லைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க
அவள் வந்து ரோட்டில் போன ஜனங்க முன்னாடி பண்ணிட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று செய், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஏன்னா வந்துட்டு கை நீட்டான்னு சொல்லி. போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக அண்ணாமலைக்கும் அண்ணாமலை குடும்பத்துக்கும் தெரியும். அந்த கொதிப்படைஞ்ச முத்து வந்து நம்மகிட்ட வந்து நிற்பான். அந்த அண்ணாமலையும் வருவான். எல்லோரும் நம்மகிட்ட சரண்டர் ஆவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரே குடும்பமாக போயிட்டோம், சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். நம்ம ஒரே குடும்பமா, எங்கள் பொண்ணை கட்ட போய் தான் அவங்ககிட்ட ஒரே குடும்பமாக இருக்கோம், வேறு வழி இல்லை, என்ன செய்ய, பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சுருதி முன்னாடி பேசினோம்னா, சுருதிக்காக நம்ம வாபஸ் வாங்குற மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோ, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அந்த கல்யாணம் முடியாத பிள்ளை ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அவளுக்கு அசிங்கம் தான். ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் அவளை கட்ட மாட்டான். அதனால் வந்து உன்னை கை நீட்டினவளையும் நீ என்ன செய்ய, இப்போ பதிக்கு படி நீ வந்து இது பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அது போக வந்துட்டு இனிமேல் வந்து உன் பக்கத்துலேயே வரமாட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீ சொல்லுறதும் சரி தான், கண்டிப்பாக இதை பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க அப்படிங்க. உடனே பேசுகிறேன் சுதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்காங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சார் இதுக்கெலாம் உங்கள் வீட்டம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க சார், நான் ஒரு போலீஸ் அனுப்புகிறேன், ஒரு லெட்டர் மட்டும் எழுதி அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதி ஃபோன் அடிச்சோன்னா ஒரு போலீஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. உடனே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தோம், ரசீதெல்லாம் போட்டிங்களா, ரசீதெல்லாம் போடுறாங்க. போட்டோடனே சம்மந்தப்பட்ட பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அட்ரஸுக்கு போகிறாங்க. அப்போ சத்யா வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. சீத்தானா யார் அப்படிங்கிறாங்க. என் அக்கா தான் அப்படிங்கிறாங்க. அவங்க மேலே வந்து சுதாங்கிறவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நடு ரோட்டில் கை நீட்டி அவங்கள வந்து வயசுக்கு மீறி பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் விசாரணைக்கு வரணும், வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சத்யா சொல்கிறார், எங்கள் அக்கா அப்படி பண்ணுறவங்க ஆள் கிடையாது, அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கும் பிடிக்காது, அதனால் வந்து இது பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் அக்கா வந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நகை எடுக்காத நகையை எடுத்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க, அதனால் முன்பகையில் அப்படி பண்ணியிருக்காங்க, எங்கள் அக்காவை அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. தம்பிங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அக்காவை நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, இல்லை அப்படின்னா அன்டயத்தில் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் வக்கீலோடு வரேன் அப்படிங்கிறாங்க. தம்பி வக்கீலோடு வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க அக்காவை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சீதா வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே சத்யா கேட்குற, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. என்னையும் ரவியும் வந்து ரொம்ப தப்பாக பேசுனாங்க, அது போக அக்காலையும் குறைச்சி பேசுனாங்க, அதான் நான் கோவத்தில் வந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. செஞ்சது சரி தான், உன் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, என்ன சொல்கிற ரவி, என்ன சொல்கிற சத்யா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் மேலே சுதா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல், சுருதியோட அம்மா, அதனால் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க, போலீஸ் வந்து ஒன்று ஸ்டேஷனுக்கு கூட்டி வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அழுகுறாங்க. என்ன அப்படி பேசுனதுனால தான் பண்ணேன், மற்றபடி நான் அவங்கள வந்து கை நீட்டலை, எனக்கு என்ன அறியாமல் தான் பண்ணிட்டேன், இதனால் என்னுடைய வாழ்க்கையே போயிருமா, இப்படி போச்சுன்னா எப்படி நான் கவர்மெண்ட் அரசு ஊழியர் ஆக முடியும் அப்படி இப்படின்னு அழுகுறாங்க. உடனே சத்யா சொல்கிறார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடு, இப்போ என்ன நடந்துச்சு அதான் பார்க்கணும், நான் வக்கீலுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டிக்கு அடிக்கிறாங்க. சிட்டி இந்த மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு, சீதாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சத்யா வந்து ரொம்பவே பதறுவான். அது போக முத்துக்கும் கண்ணில் கண்ணீர் வரும். சரி, கிட்டத்தட்ட நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சத்யா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வக்கீல் நம்பர் கொடு அப்படிங்கிறாங்க. அவர் வக்கீல் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வக்கீல் நம்பரை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி சத்யா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள், சிட்டியெல்லாம் சொன்னாப்புல ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அங்கே போய் பேசி இந்த இதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஸ்டேஷன் முன்னாடி போய் நிற்காங்க. அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாங்க, அந்த அம்மா ஒரு மாதிரி பேசியிருக்கு, அந்த அம்மாவை நம்ம விட வேண்டாம், சரியா, அந்த அம்மா மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. நிச்சயத்தா அந்த அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வக்கீல் சொல்கிறாங்க, இவங்க எடுக்க மாட்டாங்களா சார் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார், அம்மா அந்த நேரத்தில் சொல்லியிருக்கணும், இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து சமரசம் பண்ணதுக்கு ஏதோ வழி பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முயற்சி பண்ணேன், சிலருக்கு வர முடியல, ஆனால் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அது ரிசிப்ட்டும் ஆன்லைனில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே வக்கீல் சொல்கிறார், வாங்க உள்ளே போவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வக்கீல் வந்து ஃபோன் அடித்து சிட்டிக்கு சொல்லிடுறாங்க. சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம போட்ட பிளான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. சுதாவை கம்ப்ளைண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவன் ரயில்வேயில் பெரிய ஆஃபீஸரு, அவன் பெரிய ஆஃபீஸர்லாம் தெரிஞ்சோன்னா அங்கேயும் இங்கேயும் மாற்றி முட்டிட்டு கிடக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மொத்தையும் இது பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, இருப்பார் டீம் பண்ண மாதிரி, சத்யாவுக்கும் சரியாக பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். இந்த சூழ்நிலையில் ஸ்டேஷனுக்கு போனோன்னே, சீதா நீங்கள் தானே உட்காருங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்ன சார் உட்காருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது சும்மா விசாரிக்கணும், அந்த அம்மா வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சுதா வராங்க. வந்தோடனே என் மேலே வந்து கை நீட்டவங்க நடவடிக்கை எடுக்கணும் சார் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, எங்கள் அக்காவையும் மனங்கனியாக பேசியிருக்காங்க, அதனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் கம்ப்ளைண்ட் நான் தானே முதல்ல கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க.
சார் ரிசிப்ட் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இனிமே தான் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அட்வொகேட் சொல்கிறாங்க, சார் ரிசிப்ட் இனிமே தான் கொடுக்க போகிறீங்க, கையெழுத்து இன்னும் அவங்க போடலை. ஆனால் எங்கள் பார்ட்டி வந்து ஆன்லைனில் எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரிசிப்ட் வாங்கிட்டாங்க. அதனால் இந்த 2 கம்ப்ளைண்ட்டும் கவுண்டர் கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்து தான் நீங்கள் ஆகணும். அதுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் எங்கள் சைடில் வந்துட்டு நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கேஸை போடுங்க, இங்கே ஒரு கேஸை போடுங்க. எங்கள் பார்ட்டிக்கு நாங்கள் முன்ஜாமீனோ இல்லைனா வந்துட்டு பெயிலோ எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, சுதா நான் தானே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரிசிப்டை வக்கீல் காமிக்கிறாரு. ஏம்மா நீங்கள் நேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, ரிசிப்ட் வந்து டைப் அடித்த நேரம் எல்லாமே அதை தாண்டி தான் இருக்குது, சரிங்களா? எங்களுக்கு தான் முன்னுக்கூட்டி ஆக 2 பக்கமும் கவுண்டர் கம்ப்ளைண்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கை நீட்டினீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பிள்ளை உங்களை தவறாக பேசுனாங்க, அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. தற்காப்புக்கு தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. 2மே தவறு தான் கிட்டத்தட்ட. அப்படி எஃப்ஐஆர் ஆனால் 2 பக்கமே ஆகும். அவங்க உள்ளே போனால் நீங்களும் உள்ளே போகணும். நீங்கள் உள்ளே போக தயாராக இருந்தால் சீதாவும் உள்ளே போக தயாராக இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா ரொம்பவே ஆடி போகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட மீனா ரொம்பவே தெரித்து ஓடி வராங்க. அப்போ இவரும் வராரு, முத்து வராரு. சீதா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்களாம் யார் இவ்வளோ கூட்டமாக வரீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துருக்காங்க. உடனே ஏன் சம்மந்தி இப்படி பண்ணீங்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை. இந்த பாருங்கள் சம்மந்தி, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்த சீதாவுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரோட்டில் போகும்போது சாதாரணமாக தான் பேசினேன். அவங்க வந்து என் மேலே கை நீட்டிட்டா, அப்படி பை நீட்டத்தோடு நான் சும்மா விட முடியாதுல்ல, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாமா என்ன பேசுனாங்கன்னு சொல்லி உங்களை கேளுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பொறுமையாக பதில் சொல்லாமல் இருக்காங்க. மாமா எப்படி பதில் சொல்லுவாங்க, என்னையும் ரவியும் இணைச்சி பேசுனாங்க. நான் வந்து ரவியை வச்சுட்ருக்கேனா, 2வது ரவியோட பணத்துக்கு நான் ஆசைப்பட்றேனா, சுருதி வாழ்க்கையை நான் கெடுக்கிறேனா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதுக்கு மேலே எங்கள் அக்காவும் வந்து திருடுறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சமாளிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு இவ்வளவும் பேசணுன்னு எனக்கு வந்து என்ன அறியாமல் கோவம் வந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இந்த போலீஸ் சொல்கிறாங்க, இதை நீ முதல்ல சொல்லியிருக்கலாமாம்மா. ஏம்மாங்க பாருங்கள், நீங்களும் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு வாலிய பிள்ளையும் இப்படி பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அதுபோக வந்து இல்லாத ஒன்றை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமா உரிமை இருக்குது? உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த வீட்டில் உள்ள பையன்கிட்ட ஏதாவதுன்னா அந்த பையனையோ உங்கள் பொண்ணையோ கேட்கணும். சம்மந்தமில்லாத அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து குறைச்சி பேசுறது தவறுமா? நீங்கள் பேசுனதுனால தான் அந்த புள்ள வந்து கோவப்பட்டிருக்கு. இப்போ விசாரிக்கும் போது தான் தெரியுது. ஒன்று உங்கள் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க, இல்லையா வந்துட்டு 2 பக்கம் கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். நீங்கள் பெரிய அதிகாரியோட பொண்ணு தான், எங்கள் மேல் ஆஃபீஸர் எங்களுக்கு பேச தான் செஞ்சாங்க. ஆனால் எனக்குன்னு மனசாட்சி இருக்குமா? ஒழுங்கு மரியாதையாக அந்த பெட்டிஷனை வாபஸ் வாங்க, இல்லையா நீங்கள் வந்துட்டு 2 பக்கமும் சேர்ந்து உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா ரொம்பவே ஆடி போகிறாங்க. சரி சார் நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, மம்மி உனக்கு வெக்கமாகவே இல்லையா மம்மி? அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து அசிங்கமாக பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பதட்டத்தில் வந்து உன் கை நீட்டிடுது. அதை நீ மேலும் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் நிற்க, நானே அதே குடும்பத்தில் தான் மம்மி வாழ்கிறேன், எனக்கு அசிங்கம் இல்லையா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏண்டி என்ன ஊர் வரையா அவள் அசிங்கப்படுத்துகிறா, அதை நீ என்னென்னு கேட்க மாட்டேன், உனக்கு வந்து நான் ஸ்டேஷன் வந்து நின்றது உனக்கு அசிங்கமாக போச்சோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் மம்மி, நீ வந்து பேசாமல் இருந்து உன் மேலே கை நீட்டிருக்கட்டும், நான் அந்த சீதாவனை விட்டுருக்கவே மாட்டேன். ஆனால் வந்து நீ வந்து மனங்கனியாக பேசுனது ஒரு ஆள் உணர்ச்சி வசப்பட்டா நீ வந்து அது தவறுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்ப. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் மம்மி, நீ பண்ணது நியாயமே கிடையாது மம்மி, அநியாயம், இப்படிலாம் பண்ணாத மம்மி அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ எனக்கு ஒத்த பிள்ளை, எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணுன்னா ஊருக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. மம்மி நான் உனக்கு ஒத்த பிள்ளையா இருக்கிறத காட்டிலும் ஊரில் நல்ல பிள்ளையா இருந்துட்டு போகிறேன் மம்மி, இதெல்லாம் ரொம்ப தப்பு மம்மி. அவள் கல்யாணம் முடியாத பிள்ளைய நீ ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறது போகிறதெல்லாம் நல்லதே கிடையாது. அவளுக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எப்படி மம்மி வருவான்? அவள் வாழ்க்கை ஏதாவது வகையில் கெட்டுப்போனால் நீ வந்து சரி பண்ணிடுவியா மம்மி? அது உன்னால் முடியாதுல்ல, நீனும் ஒரு பெண் பிள்ளை தானே மம்மி, அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்கக்கூடாதும்மா அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட நான் பேச விரும்பலடி அப்படிங்கிறாங்க. மம்மி இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்களோ பேசலையோ, நீங்கள் இந்த விஷயம் பண்ணது மிகப்பெரிய தவறு. அவள் வந்து சீதா வந்து உங்கள் மேலே கை நீட்டா நீங்கள் ஃபோன் அடித்து சொல்லும் போது கூட அம்மா நீங்கள் பேசுனது தப்புன்னு தான் நான் சொன்னேன், நியாயத்தைப்படி தான் நிற்கணும் மம்மி, அநியாயம் பண்ணக்கூடாது. அவள் ஏழையாக இருக்க போய் இப்படி பேசுகிறீங்க. இதே இது அந்த சீதா பணக்கார வீட்டில் பிறந்திருந்தா அப்படின்னா சீதாவை நீங்கள் பேச முடியுமா? அப்படி பேசினா தான் உங்களை விடுவாங்களா? அவள் ஏழைங்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு கை நீட்டிட்டா, இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிங்க, பார்த்துக்கோங்க, புரிஞ்சு நடங்க மம்மி அப்படிங்கிறாங்க. நீலாம் எனக்கு புத்தி சொல்லுற மாதிரி ஆகிட்டு, நம்ம சொத்து பத்து என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் உதவி தள்ளிட்டு ஒன்றுமில்லாத வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இப்படி கிடக்கல அப்படிங்கிறாங்க. மம்மி நான் ஒன்றுமில்லாத வீட்டில் இருந்தால் கூட நிம்மதியாக இருக்கும் மம்மி, நீ சொல்கிற மாதிரி பெரிய பணக்கார வாழ்க்கை அமைச்சிருந்தாலும் ஒரு அரை லவுஸை தான் கட்டி வச்சுருப்பேன். அந்த பைஜு வந்து ஒரு 1 நம்பர் செல்லக்கு இருக்கேன், அந்த செல்லக்குருக்கும் கூட இருக்கிறதோட என் மேலே உயிராக இருக்க, பாசமாக இருக்க என் ரவி, இந்த குடும்பம் எனக்கு போதும் மம்மி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தேன் மம்மி, நான் மம்மின்னு பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஸ்ருதி இப்படிலாம் பேசாத உங்கள் அம்மாவை, உங்கள் அம்மா செஞ்சதில் என்னம்மா தப்பு இருக்குது? ரவிட்ட அவள் ரொம்ப நெருங்கி பழகினா நல்லா இருக்காதாம்மா, நீ தான் ஃப்ரீயாக விடுத, நாளைக்கு தப்பாக போயிருமா, நாளைக்கு வந்து
உன் புருஷன் தான் வேணும்னா என்னம்மா செய்வா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஸ்டேஷன் பார்க்குறேன் இல்லை விஜயா, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் சண்டையெல்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க, இந்த பொண்ணை கூட்டு போங்க எழுதி கொடுத்து அப்படிங்கிறாங்க. அதனால சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லோரும் எழுதி கூட்டி போயிடுறாங்க. உடனே சீதாவை சொல்கிறாங்க, முத்து மன்னிச்சுக்க சீதா, உன்னை வந்து அவங்க வந்து இப்படி பண்ணது மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்ம மச்சிஞ்சிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அக்காவை நான் கட்டலை வைக்கலைன்னா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, அப்படி வந்திருக்கலன்னா உனக்கு இந்த அசிங்கம் ஆயிருக்காது சீதா, என்னை மன்னிச்சுக்கோ, எதிர்காலம் எதுவும் ஆகிட்டுனா ஏறுமோன்னு கஷ்டமாக இருக்குது, மாமாவை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ரவி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. எல்லோரும் ஆளுக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க, சீதா என்னை மன்னிச்சுக்கோ, நான் தான் ஃபஸ்ட்டெல்லாம் உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன செய்வேன், ஆனாலும் எங்கள் அம்மா பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. சுருதி உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் எந்த தப்புமே செய்யலை அப்படிங்கிறத நீ உணர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேசுனதை நான் பொருட்டாகவே எடுக்கலை, ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படி நான் பண்ணிட்டேன், மற்றபடி அவங்க எனக்கு வந்து அம்மா முறை தானே, அதெல்லாம் நான் நினைக்கல அப்படிங்கிறாங்க. உடனே யார் உனக்கு அம்மா அப்படிங்கிறாங்க விஜயா, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டலில் தான் போண்டிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா மூச்சை கட்டாமல் உட்காந்துருக்காங்க. இவர் போகிற பக்கம் பார்த்தா இவர் ரொம்பலாம் பேசுவார் போல், அடுத்த முத்தா இருப்பார் போலே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இப்படி இருக்கும் சீதா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேள்விப்பட்டவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்குறாங்க. சீதா அம்மா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, எம்மா கூட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சீதாவை அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, காக்கலாம். உடனே மீனாவை ஃபோன் அடிக்காங்க, சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ஆடி, என்னாச்சு எங்கே போனோன்னு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே தான் இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சத்யாவும் அவங்க அம்மாவும் இங்கே வராங்க. வந்தோடனே சீதா வா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. உடனே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்டி இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க பண்ணது சரியாம்மா, அவங்க அக்காவையும் என்னையும் ஒரு மாதிரி பேசினாங்க, அதாம்மா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பாத்தியாடி அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, அவங்க நினச்சா என்னென்னாலும் பண்ணுவாங்க, அசிங்கம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஒரு நேரப்போக்கு மாதிரி, நம்மளுக்கு இது வாழ்க்கடி, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்ட அசிங்கப்பட்ட அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைப்பானாடி அப்படிங்கிறாங்க. உண்மை சத்தியாக சொல்கிறாங்க, இந்த காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் யார் இருக்கா, எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தான் செய்தாங்க, அதெல்லாம் வந்து நடப்பு காலமாகி போச்சு, அதனால் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காதுங்க. அக்கா மேலே தப்பு இல்லை, அவங்க பேசுனது தப்பு, அதனால் அக்கா கொடுத்த கொடுப்பு சரி தான், ஆனால் நான் சும்மா விட மாட்டேன், அந்த சுருதியோட அம்மையும் அப்பனையும் அவங்க வந்து இருக்கிற பணத்துமுறை ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பணம் இருந்தால் தான் நான் தும்முறை ஆடுவாங்க, இருக்க பணத்தை எல்லாமே இது பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டே என்னடா லூசு மாதிரி பேசுகிறேன், நடந்த பிரச்சனையை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஊர் உலகம் தெரிஞ்சுன்னா அக்கா வாழ்க்கை நான் அவனு முடிச்சுட்டு இருக்கேன், நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சத்யா அமைதியாக இருந்த மாதிரி இருக்கார். இந்த சூழ்நிலை அவர் மனசுக்குள்ளே பயங்கரமாக ஓடுது. அந்த சுருதி வீட்டில் பெரிய அளவில் பணம் இருக்க வேதனை ஓவராக பண்ணுறாங்க, இருக்கிறத நம்ம வந்து அடிச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் வந்து சிட்டிகிட்ட சொல்கிறாங்க, சிட்டி அந்த வாசுதேவன் குடும்பத்தில் வந்து நிறைய நகை பணம்லாம் இருக்குது, அதை வச்சுட்டு தான் ரொம்ப திமிரு பண்ணுதானுங்க, அதை நம்ம ஆட்டையை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடங்கிடுவானுவ அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, நம்ம கையில் இருக்க பணத்தை பூரா ஃபைனான்ஸ் போட்டோம், இப்போ கையில் ரொட்டேஷனுக்கு எதுவும் இல்லை, பழைய மாதிரி ஒரு சின்னங்களாக ஒரு வேலை பார்க்கணும், ஆனால் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி இங்கே பாரு, அந்த அடிக்கிறது எனக்கு ஒரு பங்குமே வேண்டாம், ஆனால் வந்து அந்த வீட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாது, அவன் வேலை பார்க்குறான், அந்த வேலையை தவிர்த்து மீதி எதுவுமே இருக்கக்கூடாது இங்கே அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்னீங்க கேரளாவில் பெரிய பணக்காரங்க சொத்து பத்துலாம் இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹோட்டல்லாம் இருக்க தான் செய்யுது, எல்லாமே இருக்குது, அது நம்ம வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, இங்கே இருக்கிற பண நகை இது ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, அது பெரிய மேட்ரு கிடையாது, அவன் வாட்ச்மேனை கவர் பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சரி கவர் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஒரு 2-3 நாள் ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேனுக்கு வணக்கம் போடுறாங்க. என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணே வேலை இல்லாமல் இருக்கேன், ஏதாவது வாட்ச்மேன் வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே தம்பி சொல்லு தம்பி அப்படிங்கிறாங்க. அந்த 2-3 வாட்டி அந்த வழியாக போய் வணக்கத்தை போட்டுதாரு சிட்டி. சரி தம்பி நல்ல தம்பியாக இருக்க, நானே இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன், ஒரு நாள் 2 நாள் லீவ் போட்டலான்னு பார்த்தா மாற்றுட்டு ஓட்டிக்கு ஆள் இல்லை, சரி தம்பி 2 நாள் 3 நாள் அங்கே வேலை பார்ப்பேன் தம்பி அப்படிங்கிறாங்க சிட்டிக்கிட்ட கேட்குறாங்க. சரிண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நான் 2 நாள் கழிச்சு லீவ் போடுவேன், அன்றைக்கி வந்து நீ ஒரு நாள் கூட்டி பாரு, நான் என் சம்பளத்தை தந்துடுறேன், ஆனால் எங்கள் ஓனர்கிட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஓனர் தெரியாதானே அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அவங்க ஒரு பண்டிகைக்கு வந்து கேரளாவுக்கு போகிறாங்க, 2-3 நாள் அங்கே தங்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சூப்பரு, அன்றைக்கி தான் முட்டையை போடணும், நம்மளை யார் என்னன்னே கேட்காம 4-5 வணக்கத்தை போட்டோன்னா அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு நாள் கூட்டி பாருன்னு சொல்லிட்டான். ரைட்டு ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு போகிறாரு. தம்பி கரெக்டாக வந்தீங்களே அப்படிங்கிற. ஓனர் வெளியூர் போயிட்டாங்களா அப்படிங்கிற. அவங்க போயிட்டாங்க, வரதுக்கு 3 நாள் ஆகும், எனக்கு 1 நாள் தான் லீவு தம்பி, 1 நாள் பாருங்கள், இப்போ 1 நாள் நீங்கள் வாட்ச்மேன் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன், மாதம் உங்களுக்கு 9,000 ரூபா சம்பளம்,
ஏன்னா ஒரு 1000 வந்து உங்களுக்கு பைக்கில் போகிற பெட்ரோல் கொடுப்பான், போதுமா தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாராளமாக போதும், ஒரு ரூபாய்க்கு சோத்துக்கு தானே அப்படிங்கிறாரு சிட்டி. சூப்பர் தம்பி, இப்படி நேர்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. உடனே வாட்ச்மேன் போயிடுறாரு, இவர் டூட்டியை பார்க்குறாரு. அப்புறம் சிட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆளுக்கெலாம் ஃபோன் அடிக்காங்க. லெட்ரு நம்மளுக்கு வசமாக வந்து மாட்டிட்டு, நான் தான் அந்த வீட்டில் வாட்ச்மேனு இல்லைங்கிட்டா, நீங்கள் வாங்க எல்லோரும் வாங்க, இருக்கிற வீட்லேயே எல்லாத்தையுமே மொட்டையை போட்டு எல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே போகிறாங்க, கதவுலாம் ஃப்ரீயாக உடைக்காங்க. ஏன்னா வாட்ச்மேனே சிட்டி தான் அப்படிங்கும்போது அங்கே வெளியே யாரும் வர வாய்ப்பே இல்லை. அங்கே எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க, நகை பணம் எல்லாத்தையுமே டோட்டலாக எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வாட்ச்மேன் வந்து மறுநாள் வராரு, வாட்ச்மேன் இல்லை. வந்த தம்பி ஃபோன் நம்பரையும் வாங்காம விட்டோமே, ஒரு வேளை வந்து ஒரு நாள் ஒன்றா போயிட்டார், எங்கே போயிருக்காரு, சரி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டு உட்காடுறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அங்கே கேரளாவில் 3 நாள் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இங்கே கிளம்பி வராங்க. சுருதியோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. வீட்டுக்கு கதவு திறந்து உள்ளே போகிறாங்க. கதவெல்லாம் உடைச்சிருக்கு. வாட்ச்மேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. கதவெல்லாம் உடைச்சிருக்கு, நீ நீ என்னையா வாட்ச்மேன் டியூட்டி பார்க்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா நான் ஒரு நாள் லீவில் இருந்தேன், தற்காலிகமாக ஒரு பையனை வந்து வாட்ச்மேனாக விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. யாரை கட்டு விட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, லீவு ஒரு நாள் இல்லாமல் இருந்துச்சா தான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு, போயிட்டோம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. வீட்டில் இப்போ பொருள் பூரா காணாமல் போயிடுச்சு அப்படிங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் ஒரு பணமும் இல்லை, ஒரு நகையும் இல்லை, நீனும் சேர்ந்து தான் எடுத்தியா வச்சு ஆணையா போனையாங்கிறாங்க. அந்த பேனை எவனோ சேர்த்துட்டு அவன் யார் சொல்லு அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதுமா, அவன் திடீர்னு வந்து வேலை கேட்டாமா அப்படின்னு, நீங்கள் வேணால் கேமராவை பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. கேமராவை பார்க்குறாங்க. மாஸ்க் போட்டே ஒரு ஆள் வராரு, வந்து வேலை வேணுமான்னு கேட்குறாரு, பேசுகிறாரு, வைக்கிறாரு, மறுபடியும் மாஸ்க் போட்டே வராரு, வேலையை பார்க்குறாரு. அப்புறம் 4-5 பேர், அவர் ஃபோன் அடிக்கிற யாருக்கோ 4-5 பேர் வராங்க. வந்து வீட்டில் உள்ள பணம் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, மாஸ்க்கு மேலே ஹெல்மெட்டு போட்டிருக்காங்க. எல்லாம் நடக்குது. யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அடிக்காங்க. அடிச்சுட்டு வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்து கைரேகை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. 4 கோடி ரூபா மதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பேப்பரில் வருது. இந்த சூழ்நிலையில் முத்து பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. உடனே என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒருத்தன் பணக்காரன்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தான், நைட்டே ஒருத்தன் யாரோ மொட்டையை போட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி வீட்டில் கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. கேள்விப்படலையே அப்படிங்கிறாங்க. டிவியை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் ரவியும் பார்க்குறாங்க. இப்படி களவு போயிருக்கு. இதை பார்த்தோன்னே சுருதி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அதை விட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. ஆகா, சுருதிக்குள்ளே பணமும் நகையும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எவனே நல்லாவே இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் சுருதி வீட்டில் வந்து களவாண்டு போயிருக்கான், அவனும் நல்லையா இருப்பான், கட்டவனா போயிடுவான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. விஜயா இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த நகையும் பணமும் சுருதிக்கு வர வேண்டியது, இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஸ்ரீதேவி வந்து எவனோ கொண்டு போயிட்டான், அவங்க என் வயிற்றுச்சலாக இருக்குங்க, என் வயிற்றுச்சலில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவன் இந்த வீட்டுக்கு கொண்டு வரணுமா, அது அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டு நகை அப்படிங்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, அதுவே ஒத்த பொண்ணு, அவங்க வீட்டில் பணமும் நகையும் யாருக்கு, இவளுக்கு தானே. அதை வந்து அந்த திருட்டு பேர் எடுத்துகிட்டு போயிருக்கானுவன், அவன் நல்லவா இருப்பான், அவன் அசமாக போயிடுவான், அவன் அப்படி போயிடுவான், இவன் இப்படி போயிடுவான் அப்படிங்கிறாங்க. விஜயா உடனே முத்து அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நம்ம ஃபீல் பண்ணல, இந்த நகையும் பணமும் இங்கே வர வேண்டியது போயிட்டுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் போனால் இது தான் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க அம்மாட்ட, என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நாங்கள் 3 நாள் கேரளாவுக்கு போயிட்டு வந்தோண்டி, இன்னும் நீ கூப்பிட்டு நீ வரல, ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து வீட்டில் ஒன்றும் இல்லடி, அது மதிப்பே தேவைன்னா தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா டிவிலே வருது அப்படிங்க. டிவிலே வருதா, ஊர் உலகமே கேவலமாயிரும். அப்பா சொல்கிறாரு இது பெரிய பணம் கிடையாது, ஆனால் நம்ம வீட்டிலே கை வைக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரிலேருந்து என்னென்ன பெரிய பெரிய அதிகாரிட்ட பழகிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் கை வைக்கிறான்னு அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவனை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கிடக்காரு. ரொம்ப டென்ஷனாக இருக்காருடி, உன் கல்யாணத்தோட எப்படி டென்ஷனாக இருந்தாரோ அதோட இப்போ டபுள் மடங்காக இருக்கார், கடுப்பில் இருக்காருடி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அச்சான்ட்ட போன கொடுங்க, அச்சான்ட்ட போன கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்கள் கொலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் நம்ம வீட்டில் இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு யாருன்னு தெரியணுங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே போலீஸும் ஃபோன் அடிக்கிறாங்க வாசுதேவனுக்கு. நாங்கள் ஒரு சில ரேகைகள் எங்களுக்கு ஒத்துப்போம்னு நினைக்கிறேன், அக்யூஸ்டுகளை பழைய அக்யூஸ்டுகளை தேடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், கைரேகை ஒத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ போலீஸ் வராங்க சிட்டி ஆஃபீஸுக்கு. உடனே சிட்டி முடிக்கிறாரு. என்ன சார் நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நீ முன்னாடி திருடி வச்சுக்கிட்டு கிடந்த, ஆனால் வந்து இப்போ வந்து நீ ஒன்றும் செய்கிறதில்ல, இப்போ வந்திருக்க ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க, பழைய திருடரும் கைரேகையை வச்சு பாருங்கள், ஒத்து போச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம், அவன் வந்து இப்போ அதை விட்டுட்டான், ஃபைனான்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, இப்போலாம் அது மாதிரி இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சார்
கூட உங்களுக்கு ஒரு 10,000 தரேன் அவங்க சார்கிட்ட சொல்லி நீங்கள் விசாரணை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்கள், என் தொழில் பாதிக்கும், 2வது எனக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. சிட்டி எனக்கு தெரியுது, அங்கே ஒரு சில கைரேகை எடுத்துகிட்டு வாங்க போல், அதை செக் பண்ணணும் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சிட்டி, அந்த கைரேகையை ஒத்து போதுக்கு பார்க்கணுன்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா கைரேகையை பார்த்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு சார் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு முன்னாடி ஓடி போகிறாங்க. டவார்னு தலைமையில் ஏறுறாங்க. சிட்டி பின்னாடி போயிட்டு போகிறோன்னா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற ஆள்கிட்ட கேட்குறாங்க. நான் போய் பார்த்து வரேன் சார்னு போகிறாங்க. அவனை காங்கலை அப்படிங்கிறாங்க. சிட்டி போயிட்டானா அப்போ சிட்டிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்காங்க. சார் இந்த மாதிரி சிட்டியை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கூப்பிட வந்தேன், பின்வாசல் வழியாக ஓல்ட்டார் சார், அவர் மேலே எதுக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸுக்கு வராங்க. வந்து அங்கே கேட்குறாங்க, சிட்டி எங்கே போயிருக்கான் எது போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. தெரில சார் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்து தொழில் பண்ணுறானா, கைரேகை மட்டும் அவனுக்கு ஒத்து போட்டும் அவனுக்கப்புறம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தொழில் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் சிட்டியை வந்து வலம் வீசி தேடுதாங்க. சந்தேகத்தின் பார்வையில் வந்து போலீஸ் வந்து தகவல் ரிப்போர்ட்டரை கொடுக்காங்க. அவங்க செய்தியில் போடுறாங்க. இதை பார்த்த முத்துப்பா பாருங்கப்பா யார் மேலே சந்தேகப்படுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் மேலே பதிலுக்கு பதில் பண்ணிட்டு இருந்தாங்களப்பா வீம்புக்கு, அவன் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா முழிக்கிறாங்க. என்ன மீனா முழிக்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே போகிறாங்க. எங்கே சிட்டியா இது பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க கூட சேர்ந்தவங்க தான் பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. 4-5 பேர் இருந்து தலைமறைவாக இருக்காங்களாம். உன் தம்பி எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. என் தம்பி வீட்டிலலாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க. உன் தம்பி அவங்க கூட தான் போயிருப்பானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கே கை இதாக இருக்குது, அவன் எப்படி போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. கை மட்டும் சரியாக இருந்தால் அவங்க கூட தான் போயிருப்பான் அப்படிங்கிறாங்க. எங்கள் தம்பியை பார்க்க உங்களுக்கு அப்படி தான் தெரியுது, திருட்டு போய் மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. திருட்டு போய் கூட சேர்ந்தவன் திருட்டு போய் தானே, இவன் சிட்டி கூட இருக்கும்போது தான் நடித்தோம்னு சொல்கிறான். நாளைக்கு இவனுக்கும் அது அசிங்கம் தானே. 2வது இனிமையாவது பொறுப்பாக அவன் தம்பி வீட்டில் இருக்க சொல்லு சரியா. இன்னும் நான் ஒரு நல்ல இடத்துல வேலையை ரெடி பண்ணி தர சொல்லுதேன். எனக்கு தெரிஞ்ச படித்த பையங்க இருக்காங்க, அவன்கிட்ட சொல்லுதேன். ஆனால் வந்து உன் தம்பி இன்னும் சிட்டிக்கிட்டு தான் போவான், இன்னும் நான் சரி கிடையாது. பாரு நம்ம வீட்டில் தான் அந்த பிள்ளை சுதி இருக்குது, அவங்க வீட்லேயே நகையை அந்த சிட்டி அடிச்சிருக்கான். எல்லாமே என் மேலோட கோவத்தில் செஞ்சானா இல்லை வேறு வகையில் செஞ்சானா எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு அவன் மட்டும் என் கையில் கிடச்சா வெளுத்து வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க அம்மா தான் சொல்கிறாங்க நாங்கள் பெரிய கோடீஸ்வரங்க, இது எங்களுக்கு பெரிய பணம் இல்லை, ஆனால் எங்களுக்கு வீம்பு பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி பேசுகிறதுக்காங்க சுற்றிட்ட. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்மளுக்கு 5 கோடி ரூபாங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியுமா? அவங்களுக்குலாம் 5 கோடி ரூபாங்கிறது பெரிய ஒரு காசே கிடையாது, கொசு மாதிரி. அதனால் அவங்களுக்கு இது ஒரு பொருட்டு கிடையாதுங்க. நம்ம தான் நம்மளை பேணிக்கணும். நம்மளுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனைனா வந்து அவங்க காக்க போகிறாங்களா, யார் காக்க போகிறாங்க? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சுருதி ஒரு பிரச்சனை காப்பாற்றி விட்டுச்சு, அந்த நன்றி நம்ம மறக்கலை. ஆனால் அவங்க அம்மா அப்படி கிடையாது, அவங்க அப்பாவும் அப்படி கிடையாது. நம்ம வந்து இது சம்மந்தமாக பேச தேவையில்லைங்க. நம்மளை பார்த்தா ஏழம்பாங்க, அது போக உங்களை பார்த்தா குடிக்காரம்பாங்க. மொத்தத்தில் அவங்களோட நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. சீதாவே எப்படி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளைய எப்படியா பேசுவாங்க அவங்க, அவங்க வீட்டுக்கு இப்படி தாங்க ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே நானும் அப்படி தான் நினச்சேன் மீனா, ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளை மேலே வந்து அபாண்டமாக பேசுகிறது வைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அது வாழ்க்கை என்னான்னு கூட நினைக்கல. அப்பேற்பட்டவங்க அப்படி தானே ஆகும். சொந்த கூட இருந்த வாட்ச்மேனே வந்து அதுக்கு ஒரு உடந்தையாக இருந்தால் வச்சான்னு சொல்கிறாங்க. காரணம் அவங்க பண்ணுற செய்யால் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து அந்த சிட்டி வந்து இப்படியே வேலையை தான் பார்ப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் சொல்கிறான்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் தானே சத்யா வேலை பார்க்குறான் வைக்கிறான்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு வாட்டி நடந்து போனேன், எங்கப்பா வேலை பார்க்கான்னு கேட்கும்போது இந்த சிட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு இதால் எந்த பிரச்சனையும் வந்துருமாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வராது அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நீ தான் அந்த குடும்பத்தை சாப்பிட்ற மாதிரி, அந்த குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நீ முதல்ல போய் சத்யாவை பார்த்து பேசி அந்த இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது, இன்னும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடு, ஏன்னா நீ தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் கிளம்புறாங்க. மீனா நீ போய் சொல்லிட்டு வா, நான் கீழே நிற்கேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, உங்களை தானே சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து அவன் ஏட்டிக்கு ஊட்டி பேச வேண்டி பேசினோம்னா எனக்கு மறுபடியும் கடுப்பாக தான் ஒரு பூசை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பூசை கொடுத்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. இங்கே சத்யா வந்து ரொம்பவே பயத்தில் இருக்கார். ஆகா போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்களா, நம்ம இந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நம்ம சொன்னது நம்ம தான் சிட்டியை விசாரிக்கும், நம்ம மாட்டிக்கிடுமோ அப்படின்னு சொல்லி தெரிதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இன்னும் முத்து மீனா அவரதை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. வாங்கக்கா அப்படின்ட்டு அப்படின்னு தெரிதுன்னு முழிக்காரு. என்னடா வாங்க மாமா கொடுக்க மாட்டேன் அப்படிங்க, வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. இனிமேல் இந்த வேலையை வச்சுக்கிடாதா அப்படிங்கிறாங்க. மாமா இனிமேல் செஞ்சுக்க மாட்டோம் மாமா, பண்ண தப்பு தான் மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. சர்ரா விடு, இன்னும் சிட்டிக்கிட்ட வேலைக்கு போகாத நல்ல பையனாரு அப்படிங்கிறாங்க. உடனே அதான் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா அப்படிங்கிறாரு.
எப்பா நம்ம வந்து தான் ஆளை அனுப்பிவிட்டோம்னு தெரியாமல் இருக்குது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது, சத்யா கொஞ்ச நாளைக்கு நீ வெளியூரில் போயிரு, உங்கள் சித்தி வீடு வந்து திருவண்ணாமலையில் இருக்கலாம், அங்கே போயிரு, அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் சுமூகமானவரை வந்துடு அப்படிங்கிறாங்க. இன்னும் ஏங்க அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லடி, அவங்க கூட இருக்கவன் யாரெல்லாம் சொல்லி விசாரிக்கணும்னா சத்தியாவும் விசாரிப்பாங்க. ஒரு வேளை இவன் மேலேயும் ஒரு எஃப்ஐஆரோ ஏதோ போட்டானே, அவன் படிப்புமா போயிடும், அதனால் வந்து உங்கள் சித்தி வீட்டில் போய் இருக்க சொல்லு, இந்த கையில் ஒரு 5000 இருக்குது வச்சுக்கிட சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. பழைய மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காது, 5000 குடி, இது நேர்மையை சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. காரில் ஏறுறாங்க. நேராக பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்குறாங்க. நேராக போகிற திருவண்ணாமலையில் போயிட்டு உங்கள் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுவும் பேசணுன்னா அவங்க சித்தி ஃபோன் நம்பர்லேருந்து எனக்கோ உங்கள் அக்காவுக்கோ உங்கள் வீட்டுக்கோ பேசு, சரியா? உன் நம்பரை ஆன் பண்ண வேண்டாம், இங்கே எல்லா பிரச்சனையும் சுமூகமான பிறகு வா. உன் மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் சப்போஸ் அந்த எங்கெல்லாம் யாரெல்லாம் வேலை பார்க்க வைக்கா, அந்த சிட்டி கூட யாருக்கெல்லாம் தொடர்புன்னா உன்னையும் உன் பேரும் மாட்டும். அன்னைக்கு உன் படிப்பும் எதிர்காலம் ரொம்ப போயிடும். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ சீன் போட்டாலும் ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் நீ எல்லோரும் திருடன் தான் பார்ப்பான், திருடன் தான் பேசுவான், அது நல்லாவும் இருக்காது அப்படிங்கிறாங்க. சாரி மாமா, நான் அவங்கள எத்தனை வாட்டியே வந்து மோதல் போக்கில் வந்திருக்கேன், வச்சுருக்கேன், போயிருக்கேங்கிறாங்க. அதெல்லாம் விடு, இப்போ நீ வந்து புத்திசாலித்தனமாக பிழைக்க பாரு, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. அவங்க சித்தி, சத்யா நீ செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னா சார், மீனா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டு வீட்டிலே இருக்காங்க. நீ வந்து அந்த பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே தான் இருக்கணும், வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சித்தி அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. ஒன்று இங்கே மீனா வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க முத்துக்கு. அந்த பிரச்சனையில் எல்லா அக்யூஸ்டும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அந்த சிட்டி கூட சரண்டர் ஆகிட்டானாம்ல, நகையும் ஒப்படைச்சிட்டானா, எல்லாம் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்ன பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இன்னும் ஏதாவது சார்ஜ் ஷீட்டு போடுறது வரைக்கும் விசாரிப்பாங்க மீனா, அதனால் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் சித்தி வீட்டிலே இருக்கட்டும், அங்கே ஏதாவது ஒரு வேலையை இப்போதைக்கு பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க. கை சரியாக விடலாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி, இப்போதைக்கு இப்போதைக்கு அங்கே இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா வீட்டில் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. திருடன் கூட சேர்ந்ததே இன்னொரு திருடன், அந்த திருடன் கூட பிறந்தவன் இங்கே ஒருத்தி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து கேட்குறேன், என்னதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், அந்த சிட்டி திருடன்னா திருடங்கிட்ட வேலை பார்க்குறவனும் திருடன் தானே, அவன் ஏற்கனவே திருடாமையாக இருந்தான், இந்த வீட்லேயும் பைக்கு திருடணும் வந்தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா, அவன் திருடனா அவன் திருந்திட்டான், அவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் திருடன் தான் இப்போவும், அவனை நீ வந்து வெளியூருக்கு அனுப்பிவிட்ருக்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியாமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு முத்து. நீ பஸ் ஸ்டாண்டில் அனுப்பிவிட்டது வச்சது எல்லாமே பார்வதி பார்த்துருக்கா, அப்போவுமே அதை சொல்லிட்டா. என்ன உன் தம்பியை வந்து காப்பாற்றிங்களா நீங்கள்? ஏன் போலீஸை வந்து எனக்கு சொல்ல தெரியாதா, இல்லைன்னா வேறு யாருக்கும் சொல்ல தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவனுக்கு இதுக்கு எந்த இதுவும் கிடையாது, சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தது நிஜம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணால் சொல்ல வேண்டியதான், போலீஸில் அதை சொல்லணும், அப்படி உண்மையிலே உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு உங்கள் தம்பியை வந்து உங்கள் சித்தி வீட்டுக்கு அனுப்புதே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சொல்கிறாங்க, இங்கே எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் தான் அனுப்ப சொன்னார், மற்றபடி அவனை யாரும் போலீஸோ ஏதோ விசாரிக்கலை அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஏன் மச்சினா எங்கே இருக்கணும் எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியுமா, அவன் மேலே தப்பு கிடையாது, சப்போஸ் அவன் படிப்பு சம்மந்தமாக ஏதாவது அவனுக்கு மன உளைச்சல் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், இப்போ எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, யார்டா அனுப்புவா, அவனை அனுப்பியிருக்கேன்னா காரியம் இல்லாமல் ஏன்டா அனுப்பியிருப்பேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா, அவனுக்கு என்ன ஆனாலும் பார்க்கறது நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய், இந்த வீட்டில் அந்த புள்ள வாக்கப்பட்டிருக்கா, அவன் நகை வீட்டிலோட நகையும் பணத்தையும் அடித்தவன் கூட அவன் வேலை பார்க்கான், ஏன் இப்போ ஒன்றும் பணமும் நகையும் இல்லைன்னு சொல்லி இவனும் சேர்ந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கலாடா அப்படி இப்படிங்கிறாங்க. அம்மா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி வந்த அண்ணாமலை, என்ன விஷயம் பேசுனேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒன்று போடுதாங்க. என்னங்க எப்படி கை நீட்டிங்க அப்படிங்கிறாங்க. நானும் வரம்பு மீறி பேசி நிப்பாட்டுவேன்னு பார்க்கேன், ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். அந்த கஷ்டப்பட்டவனும் உனக்கு தொக்கா? அந்த பையன் கஷ்டத்தோட கூறு வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துருக்கான் பார்ட் டைமத்தில், அந்த வேலைக்கு வச்சவன் அவன் ஓனர் வந்து தப்பு பண்ணால் அவனுக்கு என்ன தெரியும், இவன் அவனுக்கு எங்கே அந்த கம்ப்யூட்டர் செட்டிங்கில் என்ன வேலையோ அவன் பார்த்துருக்கான், விளங்கிட்டா, அதுக்கு அவன் கூலி கொடுத்துருக்கான். அவன் தப்பான கதையில் ஈடுபட்டால் அவனா பொறுப்பு? போலீஸில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், எனக்கு வந்து தொழில் பண்ணதுக்கு பணம் இல்லை, இவங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, இவங்க பார்க்கையில் வரவு செலவு பண்ணது நிறைய பண்ணுதாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானாக போய் அடித்தோம்னு சொல்லியிருக்கான். இதில் என்ன சத்யாவா போச்சனோம்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்ப முழிக்கிறாங்க. இதுக்கு ஏங்க கை நீட்டினீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே பேசுனேன்னா கை இல்லை காலை கூட நீட்டுவேன், இன்னும் வாயை பொத்திட்டு செத்தனாமல் இருக்கணும் விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா, போகிற போக பார்த்தா இவர் ரொம்ப மோசமான நடப்பார் பொழுது அப்படின்னு சொல்லி ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. பின்னாடியே ரோஹிணி போகிறாங்க. என்ன ஆண்டி, அங்கிள் இப்போ பழைய மாதிரி இல்லை, உங்கள் மேலேயே கை நீட்டார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எல்லாமே இந்த முத்து மீனா கொடுக்குற திமிரு தான்,
இன்னும் இருக்கட்டும், கொஞ்ச நாள் போட்டும், கை கால்லாம் வந்து ஒரு ஏங்காது. அன்னைக்கு என் ஹெல்ப் இல்லாமல் அவரால் ஏங்கவே முடியாது. இந்த முத்து மீனாவும் தான் அவங்கள பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலமும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இவர் வாங்குற பென்ஷனுக்கு தான் வந்து அதில் எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை காக்கா பிடிக்காங்க. அது இவருக்கு எங்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அங்கிள் வந்து பென்ஷன் வாங்கலான்னா அங்கிளை மதிக்கவே மாட்டாங்க இந்த முத்து மீனாவும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் கடைசி காலத்தில் நீங்களும் மனோஜ் தாம்மா சாப்பாடு தரணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி, என் பெற்ற தாய் மாதிரி உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஐஸ் வைக்காங்க. சரிம்மா நீ என்னை பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறாங்க விஜயா ரோகிணியை பார்த்து. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.